பூலோகத்தில் ஒரு நாள் சிவபெருமான் மற்றும் பார்வதி அம்மன் மனிதர்கள் எப்படி வாழ்கிறார்கள் என்று அறிய பூமிக்கு வந்தார்கள். அவர்கள் சாதாரண மனிதர்களைப் போலவே வேடமிட்டு ஒரு காட்டுப்பாதையில் நடந்து கொண்டிருந்தார்கள். அப்போது ஒரு நாய் அவர்களை பார்த்து மகிழ்ச்சியாக வாலாட்டி அவர்களிடம் வந்தது. பார்வதி அம்மன் அன்புடன் கேட்டார், நாயே, உன் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி என்ன? அப்போது நாய் பணிவுடன் பதில் கூறியது, என் எஜமானன் என்னை அன்பாக பார்த்து கொண்டால் அதுவே எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். நம்பிக்கையுடன் சேவை செய்வதே என் தர்மம். இதை கேட்ட சிவபெருமான் சொன்னார், நம்பிக்கை மற்றும் உண்மை மனிதர்களும் கற்றுக்கொள்ள வேண்டிய பெரிய குணங்கள். அவர்கள் அடுத்து சென்றபோது ஒரு குரங்கு மரத்திலிருந்து மரம் தாண்டி மகிழ்ச்சியாக விளையாடிக் கொண்டிருந்தது. பார்வதியம்மன் சிரித்து கேட்டார், குரங்கே, ஏன் இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறாய்? குரங்கு சொன்னது, வாழ்க்கை குறுகியது, அதனால் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். சிவபெருமான் கூறினார், மகிழ்ச்சி வாழ்க்கைக்கு அவசியம், ஆனால் அதில் ஒழுக்கமும் இருக்க வேண்டும். இறுதியாக ஒரு கிளி மரக்கிளையில் அமர்ந்து இனிமையாக பேசிக் கொண்டிருந்தது. பார்வதியம்மன் கேட்டார், கிளியே, மனிதர்களுக்கு நீ சொல்ல விரும்பும் அறிவுரை என்ன? கிளி பதில் சொன்னது, நல்ல வார்த்தைகள் பேசினால் உலகம் அழகாக இருக்கும். அப்போது சிவபெருமான் பார்வதியிடம் சிரித்துக்கொண்டு கூறினார், பார்வதி, இந்த 4 உயிர்களும் மனிதர்களுக்கு 4 பெரிய